அக்கா வெண்ணிலாக்கா உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இன்னைக்கு? இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து தக்காளி சாதம். தக்காளி சாதம். எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் ஜிட்டாண்டாலின்ற ஒரு கிராமத்துலேருந்து வரோங்க. எவ்வளோ நேரத்துக்கு எந்திரிச்சு வரீங்க? நாங்கள் சமைக்கிறதுக்கு 4 மணிக்கு எழுதுறோங்க. ம். பஸ்ஸுக்கு 5:30 மணிக்கு வரோங்க. பஸ் ஸ்டாப்புக்கு இங்கே தோட்டத்துக்கு வரத்துக்குள்ளே தோட்டத்துக்கு வர்றதுக்குள்ளே 7 மணி. 7 மணி ஆயிடுது. 7 மணிக்கு வந்து திருப்பி எவ்வளோ டைமுக்கு போகிறீங்க வீட்டுக்கு? 2 மணிக்கு தோட்டத்தை விட்டு வெளியே போகிறோங்க. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 4 மணி ஆயிடுது. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 4 மணி ஆயிடுது. டெய்லி இவ்வளோ நேரத்துக்கு எந்திரிக்கிறீங்க, உங்களுக்கு சிரமமா இல்லையா? சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் சம்பாதிக்கணும் தானே. சம்பாரிச்சா தானே சோறு கிடைக்கும். சம்பாதிக்கலாம் சோறு கிடைக்காது. அதுக்கு வேறு வேலை ஏதாச்சும் பார்க்கலாம் இல்லைக்கா? ஏக்கா இந்த தோட்டத்தை வேலையை பார்க்குறீங்க? விவசாயம் செஞ்சால் மட்டும்தானம்மா. வேறு வேலைன்னா நான் அதிகமாக படிச்சு நிற்கணும், கம்பெனிக்கு போகணும். நாங்கள் அந்த அளவுக்கு படிக்காதனால தான் விவசாய வேலைக்கு செய்யறோங்க. இந்த வேலை உங்களுக்கு நான் ரொம்ப பிடிச்சினுக்குதா? கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருந்தனால தான் 4 மணிக்கு எழுந்து சமைச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு 5:30 மணி 5:45 நாங்கள் பஸ்ஸுக்கு வந்துடுறோங்க. சரிக்கா. ஆயா நீ எந்த ஊரு? வெளிநாடு. ஆயா எந்த ஊர் ஆயா நீனு? பிக்குநல்லி. பிக்குநல்லிலேருந்து இங்கே வேலைக்கு ஒன்றுங்கிறீங்களா? ம். எவ்வளோ நல்லா செய்கிறீங்க இந்த வேலை? இப்போ ஒரு 2 மாதமாக செய்கிறோம். 2 மாசமா இந்த வேலை செய்யறியா? இந்த வேலை உனக்கு பிடிச்சினுக்குதா? விவசாய வேலை பிடிச்சினுக்குதா? இந்த தோட்டத்துக்காரர் கொடுமைப்படுத்துறாங்களா உன்ன? இல்லை, அதெல்லாம் இன்னும் சொல்றதில்ல. அவங்கெல்லாம் நல்லவங்களா? நல்லவங்க தான் சமையா. காலையில் டீ காப்பி எல்லாம் தராங்களா? விகாசன் கொண்டாந்து கொடுத்தாங்களா? சரி சரி. சாப்பிட்டோம். தாத்தா என்ன வேலை செய்யறாங்க? வீட்டில் தான் இருக்கிறாரு. என்ன வேலை செய்யறதில்லன்னு சொல்லு.